ஒரு 13 வயசு சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு கேவலமா இருக்குங்க நம்ம இந்தியா. இதுல இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி பெரிய மயிறு மாதிரி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ராஜஸ்தான்ல ஒரு 13 வயசு குழந்தை ரிக்ஷாக்காரன் கடத்திட்டு போயிருக்கான். போயிட்டு ஒரு ஹோட்டல்ல அடைச்சு வச்சு அந்த குழந்தைக்கு வலுக்கட்டாயமா ஆல்கஹால் கொடுத்து 32 பேர் சேர்ந்து டிராஃபிக்கிங் மாதிரி ஒவ்வொரு லொகேஷன்லயே மாத்தி மாத்தி வச்சு அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி சீரழிச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணை போலீஸ் ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சு என்னால் முடியல. எனக்கு அதை இமேஜின் பண்ணி பார்த்தாலே என் மனசெல்லாம் பதறுது. அந்த பொண்ணு எப்படி கோத்ரூ பண்ணியிருப்பா, அந்த பொண்ணோட மென்டாலிட்டி என்ன இருக்கும். அந்த பொண்ணு பெட்டில் படுத்துட்டு அழுகிற மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வீட்டில எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வீடியோலாம் சர்க்குலேட் ஆயிடுச்சு. இந்த நாய்களெல்லாம் அடித்து கை கால்லாம் உடச்சி அப்படியே கட்டி இழுத்துட்டு வராங்க ரோட்டில். மக்கள்லாம் அப்படியே உயிரோட எரிச்சிடணும் அந்த நாய்களெல்லாம். இவ்வளோ பேர் 32 பேர் இருக்காங்களே, ஒரு 2 ஆளுக்கு கூட மனசாட்சி உறுத்தலையா, தோணலையா? சின்ன குழந்தைய போய் ரேப் பண்ணுறாங்களே அப்போ கொஞ்சம் கூட உறுத்தலையா? இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் மரணத்தையும் விட கொடூரமான ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போடலான்னு இருந்தேன். ஆனா இந்த இன்ஸ்டா யூடியூப்காரன் தான் என்ன இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட் போறவங்கள தான் வந்து வீடியோ டெலீட் பண்ண வச்சிருக்காங்க. எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து நிறைய இந்த மாதிரி வீடியோ டெலீட் பண்ண வச்சிருக்கான். நான் போட வேணாம்னு இருந்தேன். எங்க அம்மா தான் சொன்னாங்க கண்டிப்பா நீ இதை பத்தி பேசி ஆகணும், இவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, விஷயம் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்கிறக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த நாய்களெல்லாம் என்ன பண்ணலாங்கிறத நீங்க சொல்லிட்டு போங்க கமெண்ட்ல. அண்ட் இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க.